ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 125வது பாடல் பார்க்க போறோம். மைத்துனனோடு முன்னோள் வழங்கிய முறைமை கேளா தத்துரல் ஒழினி யானே தடுப்பெண்ணின் உயிரை என்னா புத்திரர் தம்மை நோக்கி போக வேந்தொடும் என்ன அத்தகு முனிவன் கூற அவர் மறுத்து அகரல் காணா. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம். முன்னோள் மைத்துனனோடு தனக்கு முன் பிறந்தவளும் அவள் கணவனாகிய மைத்துனன் ரிசிகனும் வழங்கிய பிள்ளையை விலைக்கு கொடுத்துவிட்ட முறைமை கேளா செய்கையை கேட்டு அத்தகு முனிவன் தக்கவனாகிய அம்முனிவன் நீ தத்துரல் ஒழி சுனச்சேவனை நோக்கி நீ அச்சப்படுவதை நீக்குவாயாக. யானே நின் உயிரை தடுப்பேன் என்னா நானே உனது உயிரை காப்பேன் என்று கூறி புத்திரர் தம்மை நோக்கி தம் மைந்தர்களை பார்த்து வேந்தொடும் போக உங்களில் ஒருவன் இந்த அரசனுடன் சென்று நரமேதத்திற்காக இவனுக்கு ஈடாக செல்லுக என்னா கூற என்று சொல்ல அவர் மறுத்து அகரல் காணா அம்மக்கள் அனைவரும் கட்டளையை மறுத்து நீக்குதலை கண்டு. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இதுவும் குலகச்செய்யுள் வகையை சேர்ந்தது. ஏன்னா இனி வரும் இதை தொடர்ந்து அடுத்த பாடல்ல தான் கருத்து முடிவு பெறுகிறது. ஏன்னா அடுத்த பாடல்ல தான் விஸ்வாமித்திரர் தன்னுடைய புத்திரர்களையே சபிப்பாரு, தான் சொன்ன பேச்ச கேட்கல அப்படின்னு. ஏன்னா இங்க என்ன, இங்க இந்த பாடலின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன, பெற்றோரால கைவிடப்பட்ட தன்னுடைய மருமகன். ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, மைத்துனனோடு முன்னோள் வழங்கிய முறைமை கேளா அப்படின்னு. இந்த ரிஷிகன் அப்படிங்கறதே யாரு, தன்னுடைய அக்காவின் கணவர். அதனாலதான் மைத்துனனோடு முன்னோள் வழங்கிய முறைமை அப்படின்னு சொல்றாரு கம்பர். ஏன்னா இதுல நிறைய வேறுபாடுகள் இருக்கு. சில ராமாயணத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கதை அம்பரீஷனுக்கு வராம ஹரிச்சந்திர ராஜாக்கு வர்ற மாதிரி வரும். நம்ம ராமாயணத்தை புரிஞ்சு நம்ம பார்க்கக்கூடிய கம்பராமாயணமா இருந்தாலும் சரி, வால்மீகி ராமாயணமாக இருந்தாலும் சரி, இதுல எப்படி இது ஒரு செய்தி வரும்னா, சுனக்ஷேபன் ரிஷிகனுக்கும் சத்தியவதிங்கிறது விஸ்வாமித்திரனுடைய ஒரு அக்கா. அந்த இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை. அதனாலதான் சுனச்சேபன் சொல்லும் பொழுது மைத்துனனோடு முன்னோள் வழங்கிய முறைமை அப்படின்னு இங்க கம்பர் சொல்றாரு. அவங்க தன்னுடைய அக்கா குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்துடுச்சு, அதை தவிர்க்கணுங்கிறதுக்காக நீ உனக்கு பதிலா உனக்கு ஈடாக போக வேந்தொடும் அப்படின்னா இவர் என்ன சொல்ல வராரு, இவனுக்கு பதிலா இந்த சுனச்சேவனுக்கு பதிலா நீங்க யாராவது ஒருத்தவங்க போங்க அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்றாரு. ஆனா அதுக்கு ஐயோ நம்ம நரமேத யாகம் நம்ம பலியா ஆறதா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் உயிருக்கு பயந்து அந்த கட்டளையை நிராகரித்து கண்டுக்காம இருக்காங்க. அதை கேட்டு விஸ்வாமித்திரர் பயங்கரமா சினங்கொண்டு அவர்களை சபிக்க போறாங்க. அதனாலதான் இங்க அவர் மறுத்து அகரல் காணா அப்படின்னு இந்த பாடலை முடிச்சிருக்காரு கம்பர். இந்த இடத்துல கேளா என்னா காணா அப்படி அந்த மாதிரி வருது இல்ல, இது எல்லாமே செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். முறைமை கேட்டு நின் உயிரை என்னா என்று மறுத்து அகரல் காணா அகரல் கண்டு அப்படின்னு தான் பொருள் கொள்ளணும். விஸ்வாமித்திரர் சுனச்சேவனை பார்த்து என்ன சொல்றாரு, தத்துரல் ஒழினி அப்படின்னு. இந்த இடத்துல தத்துதல் அப்படிங்கிறது அச்சப்படுதல் அப்படிங்கிற பொருள்ல வருது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல தத்தி தாவி அப்படின்னு. அந்த இடத்துல தத்தி தாவினா தத்துதல் அப்படிங்கிறது குதித்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது. குதித்தல், தாவுதல், அதெல்லாம் தவிர ததும்புதல், பரவுதல், ஒளி வீசுதல், இப்படி இல்லாமும் பொருள் இருக்கு. இந்த இடத்துல அதெல்லாம் தவிர அச்சப்படுதல் அப்படிங்கிற பொருள்ல தான் வந்திருக்கு. இங்க விஸ்வாமித்திரர் யானே தடுப்பெண் நின் உயிரை அப்படின்னு சொல்றாரு, இங்க வாக்கு கொடுக்கிறாரு. அதனால எப்படி நம்ம முன்னாடி திரிசங்குக்கு வாக்கு கொடுத்தாரோ அந்த மாதிரி இங்க சுனச்சேவனுக்கு கொடுக்கக்கூடிய வாக்கையும் இப்ப காப்பாத்த போறாரு விஸ்வாமித்திரர். அதுதான் எப்படி அப்படின்னு பார்க்க போறோம். அதுல இந்த இடத்துலயும் விஸ்வாமித்திரரை குறிக்கிறதுக்கு கம்பர் என்ன சொல் பயன்படுத்துறாரு, அத்தகு முனிவன் கூற அப்படின்னு. நான் ஏற்கனவே பல பாடல்களுக்கு முன்னாடி கம்பராமாயணத்துல சொல்லியிருக்கேன். அதாவது தகு, தகைமை, தகுதி,
இது எல்லாமே வந்து சொன்ன என்ன நிலையில இருக்காங்க, உயர்ந்த நிலை, தகுதிங்கிற அர்த்தத்துல தான் வருது. அந்த மாதிரி இங்க என்ன தகுதி இந்த முனிவனுக்கு இருக்கு? கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய, சரண்னு வந்தவங்கள என்னானாலும் சரி காப்பாற்றக்கூடிய வல்லமை பொருந்திய முனிவன் அப்படிங்கறதுனால அத்தகு முனிவன் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. மைத்துனனோடு முன்னோள் வழங்கிய முறைமை கேளா, தத்துரல் ஒழினி யானே தடுப்பென் நின் உயிரை என்னா, புத்திரர் தம்மை நோக்கி போக வேந்தொடும் என்ன, அத்தகு முனிவன் கூற அவர் மறுத்து அகரல் காணா. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.